அழகுமதியோட வேலைக்கு உழ வச்ச தங்கராஜ் எல்லார் முன்னாடியும் பகிரங்கமா அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து லெட்டர் எழுதிக்கிட்டு நேராக கரஸ்பாண்டண்ட்டை பார்க்க போகிறாங்க. சார், திரும்பவும் அழகுமதி மேம் இருந்தால் தான் சார் எக்ஸாமுக்கு எங்களால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாரு, இதை பாருங்கப்பா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வேலையை மட்டும் பாருங்கள். எம்ப்ளாயிங்கிறது நான் செலக்ட் பண்ணி இந்த காலேஜில் அப்பாயின்ட் பண்ணுறது, அவங்கள இருக்க சொல்கிறதும் போக சொல்கிறதும் என்னுடைய இஷ்டம். நீங்கள் உங்கள் வேலை என்ன, படிக்கிற வேலை. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஸ்டாஃப் நாளைக்கு வந்துடுவாங்க. ஸோ யூ டோன்ட் வரி, யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இல்லை சார், இல்லை, அழகுமதி மேடம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார், அதெல்லாம் வெளியில் சொல்லவே முடியாது. இல்லாதவங்களுக்கு அவங்க ஃபீஸை கட்டி கூட படிக்க வச்சாங்க. அதே சமயம் நம்ம காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை சார். இது எய்டட் காலேஜ் அப்படிங்கிறதால நல்லா மார்க் வாங்கி மெரிட்டில் ஏழை பசங்க தான் நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு துணிமணிங்க, அப்புறம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் லஞ்ச் அவங்க கொண்டு வரதை ஷேர் பண்ணி தான் சார் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வெளியில் அனுப்பி அவங்க அழுதுகிட்டே போகிறத பார்க்கும் பொழுது எங்கள் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா சார். தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள அப்பாயின்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் எங்களோட ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டோட சைடில் இருந்து பேசுகிறாங்க. உடனே கரஸ்பாண்டன்ட், என்னையே மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க, என்னால் நிச்சயமாக அந்த பொண்ணை மறுபடியும் வேலைக்கு எடுத்துக்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு கரஸ்பாண்டண்ட்டும் சொல்லிடுறாரு. உடனே பசங்க எல்லாரும், டேய், அப்போ நம்ம மேடம்காக நம்ம பிளான் போட்டபடி எல்லாரும் களத்தில் இறங்குறது தாண்டா கரெக்டு. அப்படியே ஒவ்வொரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டையும் இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டூடெண்ட் சேர்மன் யாரோ அவங்கக்கிட்டையும் சொல்லி நம்ம சொன்னதை செஞ்சுருவோம் அப்படின்னு வெளியில் போகிற பசங்க எல்லாருமா சேர்ந்து அழகுமதி மேடம்காக நிச்சயமாக நாங்களும் நிற்போம்னு சொல்லி எல்லாருமே ஸ்டூடெண்ட் யூனியன் சார்பாக அங்கே காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வி வாண்ட் அழகுமதின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்க உடனே கரஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சார், பிரச்சனை கைமீறி போச்சு சார். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க சார். பேசாமல் அந்த அழகுமதி மேடமை திரும்பவும் வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்கள் சார். இல்லைன்னா நம்மளோடது சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் அவங்க நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸுன்னு ரொம்ப இதாயிரும் சார் பிரச்சனை. நம்ம காலேஜ் பேர் அடிபட்டுச்சுன்னா இது நமக்கு தானே சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் வந்து கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்ல உடனே கரஸ்பாண்டன்ட்டோ, என்ன சார், அதுக்கு வேண்டி நான் எடுத்த ஒரு முடிவை திரும்பவும் வாபஸ் வாங்க சொல்கிறீங்க? ஆரம்பத்துலேருந்து நீங்கள் 30 வருஷமாக என் காலேஜில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணி ப்ரமோட் ஆகி பிரின்சிபலாக வந்தவங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய முடிவு என்னவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் எடுத்த முடிவுலேருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சார், இப்போது நானும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க யாருமே நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லையே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பிரின்சிபலும் பேச உடனே அங்கே அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க. சார் பாருங்கள் சார், போலீஸ் கூட வந்துட்டாங்க, அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க உடனே போலீஸா இன்ஸ்பெக்டர் சுரேஷ் தான் வந்து இறங்கி இருக்காரு. என்னப்பா, என்ன பிரச்சனை? ரோடு எல்லாமே அங்கே எல்லாமே பிளாக் பண்ணி நிற்கிறாங்க. எவ்வளவு மெயின் ரோட்டில் உங்கள் காலேஜை வச்சுட்டு இப்படி ரோடை பிளாக் பண்ணி இத்தனை பேர் நீங்கள் போராட்டம் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. சார், எங்களுக்கு எங்கள் அழகுமதி மேடம் திரும்பவும் வேணும் அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷுக்கு, என்னது, அவளுக்காக இவ்வளவு பெரிய போராட்டமா? நாம என்னமோ அவள் ஓவரா சீன் போடுவா, ஒரு டம்மி, சும்மா கோபந்தான் அவளுக்கு பட தெரியணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிறாரு சின்னதா. அப்போ உண்மையிலேயே இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட மனசையும் அவள் நல்ல முறைக்கு பாடம் எடுத்து நன்மதிப்பை பெற்றிருக்கானா? அவள் உண்மையிலேயே இந்த வேலைக்கு தகுதியானவ தான் போல அப்படின்னு சுரேஷ் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் அவளுக்கு அந்த வேலை இருக்கிறங்காட்டி தானே வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம ஆட்டம் போட்டுட்டு தெரியறா. அதுக்கு வேண்டி இந்த வேலையை நம்ம போக வச்சது ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு சுரேஷும், இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் களைஞ்சு போகலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அடிதடி நடத்தி உங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறதுக்காகத்தான் காலேஜ் அனுப்புகிறாங்க. இப்படி தேவையில்லாமல் ஒரு ஸ்டாஃப்காக நீங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி உங்களோட டைமையும் உங்களோட வேல்யூவையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு மைக்கை வாங்கி சுரேஷும் பேச, சார், கண்டிப்பாக முடியாது சார், அழகுமதி மேடம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப 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 நல்லவங்க.
உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் சேர்மன் அங்கே மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், நீங்கள் என்ன ரீசனுக்காக அழகுமதி மேடமை ரிலீவ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். பத்தாததுக்கு அவங்க மேலே நீங்கள் ரிலீவிங் ஆர்டர் கொடுத்தது தப்புன்னு சொல்லி எங்கள் எல்லார் முன்னாடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வேலைக்கு எடுத்துக்கணும். அவங்க மேலே மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ரிலீவ் பண்ணது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே எங்களுக்கு ரீசன் சொல்லுங்கள் சார், ரீசன் சொல்லுங்கள், எதுக்காக அழகுமதி மேடமை ரிலீவ் பண்ணீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் கரஸ்பாண்டண்ட்டும் தலையை குனிஞ்சு நிற்க, இப்போ யாருமே போகலைன்னா எல்லாருடைய டிசியும் கிழிச்சு கையில் கொடுத்து என் காலேஜையே இழுத்து மூடிடுவேன் அப்படின்னு திமிராவே பேசுகிறாரு கரஸ்பாண்டன்ட். உடனே ஸ்டூடெண்ட் சேர்மன் வாங்கி, ஓஹோ, அப்போ உங்கள் பேச்சுக்கு அடங்கலைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, இது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் நினச்ச உடனே மூடுறதுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாகவே இருந்தாலும் இருக்கிற ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அதுக்கான பொறுப்பை ஏற்று நல்ல முறைக்கு முடித்து சர்டிஃபிகேட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கி கொடுக்கறது வரைக்கும் அந்த காலேஜோட பொறுப்பு தான். ஒரு செகண்டில் இழுத்து மூடுறேன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் சும்மா உங்கள் வீடு இல்லை சார், வீட்டுக்கு அதை இழுத்து மூடிட்டு போகிற மாதிரி போகிறதுக்கு அந்த மாதிரி திமிர தானே அழகுமதி மேடமையும் வேலையை விட்டு துரத்துனீங்க. நாங்கள் ரெண்டில் ஒரு கை பார்க்காம விட மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. அதே சமயம், அழகுமதி எங்கே இருக்க, ஒரு நிமிஷம் இங்கே காலேஜுக்கு வா, எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. வந்து ஸ்டூடெண்ட்ஸை எல்லாரும் முன்னாடியும் நானே தான் வாலண்டியராக நான் இந்த வேலையை விட்டு ரிலீவ் ஆகி போகிறேன், அதனால் நீங்கள் யாருமே இந்த போராட்டத்தை தொடரக்கூடாது, கைவிட்டுட்டு அவங்கவுங்க படிக்கிற வேலையை பாருங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனில் சொல்கிறாரு சுரேஷ் அழகுமதி கிட்ட. என்னது, எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்களா அப்படின்னு அழகுமதியும் வந்து பார்க்க, உடனே மேடம், நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் மேடம், உங்களை எதுக்கு ரிலீவ் பண்ணாருங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்ல, காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. யோ, நீ பண்ண வேலைனால இன்னைக்கு என்னோட காலேஜுக்கே ஒல வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ மேல் இடத்துல மினிஸ்டர்லேருந்து என்னை கூப்பிட்டு திட்டுறாங்கய்யா, மீட்டிங்கில் பார்த்துட்டு, என்னையா மனுஷன் நீ, உங்கள் குடும்பத்துக்காகன்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய பவர் இருக்கும், ஸ்டூடெண்ட் பவர்னு எனக்கே தெரியாமல் போச்சு. இப்போ எனக்கு அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதாக போச்சு. இப்போ நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட்டும் பேச, உடனே அங்கே சுரேஷ் அங்கே ஃபோன் பண்ணுறாரு. மாமா, இப்போ பாருங்கள் மாமா, ரொம்ப சிக்கலான சூழ்நிலை ஆயிடுச்சு, இவளை வேலைக்கு சேர்த்துலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருமே கலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்ல, உடனே சரி கரஸ்பாண்டன்ட், நீங்கள் சொல்லிடுங்க, வேலைக்கு திரும்பவும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, உடனே கரஸ்பாண்டன்ட்டும் சரிப்பா சரி, எல்லாரும் அமைதியாக அவங்க கிளாஸ்க்கு போங்க, இனிமேல் அழகுமதி மேடம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இல்லை சார், இல்லை, நாங்கள் கலைஞ்சு போகிறதாவே இல்லை, இப்போ சரின்னு சொல்லுவீங்க, ஒரு மாதத்தில் திரும்பவும் நீ வேலையை விட்டு போமா மதின்னு சொல்லுவீங்க, எதுக்கு தேவையில்லாதது, என்ன ரீசன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வி வாண்ட் ரீசன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சத்தம் போட, வேறு வழி இல்லாமல் தங்கராஜ்னு ஒருத்தன் வந்து தான் இப்படி சொல்ல சொன்னான்னு சொல்லி உண்மையை உடைச்சிட்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மதி. அப்போ தங்கராஜும் அந்த ஸ்பாட்டுக்கு வர அங்கே எல்லாருமே தங்கராஜை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நம்ம எப்போவுமே அமைதியாலையும் சாதனையாலையும் தான் பதிலடி கொடுக்கணும், இப்படி கையாலையும் அடியாலையும் பதிலடி கொடுத்தோன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. திரும்பவும் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க மதி.